இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கழுத்து வட்டம் பார்க்க போகிறோம். கழுத்து வட்டம் வந்து எல்லாருக்கும் 3 இன்ச்சு வைப்போம். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்து எனக்கு அகலம் வேண்டாம், கொஞ்சம் ஒடுக்கமாக வைங்க, ஆனால் கீழே அகலமாக வேணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2.25 வைக்கணும் மேலே கழுத்து வட்டம். கீழே இறக்கம் வந்து என்ன பண்ணணும்னா 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச் வைக்கணும். கழுத்து வட்டம் 2.25 வைக்கல அந்த 1/4 இன்ச் எதில் ஈக்குவல் பண்ணணும்னா ஷோல்டரில் ஈக்குவல் பண்ணிடணும். அப்போனா தான் கழுத்தை கொஞ்சம் ஒட்டுனாப்புலேயும் வரும், ஷோல்டர் ஆம்கோல் தையலும் கரெக்டாக இருக்கும். இங்கே 2.25னா இங்கே 3.25 வைக்கணும். இந்த 1/4 இன்ச்சை ஷோல்டரில் ஈக்குவல் பண்ணணும். இந்த மாதிரி பார் போட்டுக்கோங்க. இப்போ நான் இங்கே 2.25 வச்சுருக்கேன், இங்கே 3 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம இதை தான் ரவுண்டு பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் ரவுண்டும் எப்படி போடுறதுன்னு கேட்பிய. ரவுண்டு வந்து நம்மளோட இஷ்டம் தான். யூ நெக் வேணும்னா இந்த இடத்துலேருந்து ஒடுங்கி வரணும். நம்ம நல்ல அகலம் கேட்டதுனால இந்த இடத்துல அகலமாக தான் வரணும். நான் எனக்கு ரொம்ப அகலமாக வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி அகலமாக போடணும். இப்படி போட்டால் தான் ப்ளவுஸு கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் அகலமாக காட்டும். இங்கே இருந்து ஒரு 1 இன்ச் வச்சா போதும். எல்லாருக்குமே உள்ளதான் கழுத்தளவு. இங்கேருந்து 1 இன்ச் வச்சு நம்ம இந்த மாதிரி ரவுண்டு போட்டோம்னா இந்த இடத்துல கழுத்து ஷோல்டர் விலகாமல், ஷோல்டர் இறங்கிக்கிட்டே இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அகலமாக இருக்கிறதுனால. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கழுத்து வட்டம் 2.25, கழுத்து இறக்கம் வந்து 3 இன்ச் வச்சு நம்ம அப்படியே இந்த ரவுண்டு போட்டுறணும். அவ்வளோ. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். யாருமே நிறையா பேர் பார்க்குறீங்க, ஒன்றுமே பதில் சொல்லவே இல்லை. தேங்க்யூ.